கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்கின்ற ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறீர்கள். சகோதரன் பிரணாமின் அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன என்று சொல்கிறதான வேத புரட்டை குறித்து கேட்கப் போகிறீர்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம் சொல்கிறது: நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்களாவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையைப் போல படரும். இமெனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். வேத புரட்டுகளை குறித்து நான் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். வேத புரட்டர்கள் மீது நான் சற்று கடினமாக இருக்கிறேன் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் அதை அனுமதிக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வரை இந்த வசனங்கள் ஆதி சபையில் இருந்த வேத பொருட்களை குறித்து பேசுகின்றன. செய்தியில் சேர்க்கப்படுகின்ற ஒரு பிழை அது அதன் ஸ்தானத்திலிருந்து எடுத்து போட்டு மேலும் அதை பொய்யாக்குகிறது. செய்தியில் நுழைக்கப்பட்ட பிழைகள் என்றால் அது ஆத்துமாக்களின் இழப்பை குறிக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதை குறித்து பேசுகின்றது. இப்பொழுது அனைத்து தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. தீர்க்கதரிசியும் இவ்வாறு கூறினார்: இது கர்த்தர் உரைக்கிறதாவது, தேவன் எனக்கு காண்பித்த தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறிவிட்டன. மகத்தான வெளிப்பாட்டை கொண்டு ஜனங்கள் ஒருவரையொருவர் நேசிக்க முடியாவிட்டால், அவர்கள் ஒரு கூடாரம் கிடைத்தால் அவர்கள் அதை செய்வார்களா என்று இந்த வேத புரட்டானது கூறுகிறது. இந்த உபதேசம் எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் காண்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் எந்த சபைக்கும் அல்லது தனிப்பட்ட நபருக்கும் எதிரானவன் அல்ல, ஆனால் கள்ள உபதேசத்திற்கு எதிரானவன். வேத புரட்டனோ அல்லது வேத புரட்டர்களோ தங்கள் பொய்யை உணர்ந்து மனம் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில் நான் அன்போடு போராடுகிறேன். சபையில் உள்ள கள்ள உபதேசங்களை கொண்டு கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டனர். அப்பொழுது அங்கிருந்த ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்தாயிற்று என்பது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது: அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். நான் எதனோடு இடைப்படுகிறேன் என்றால், வில்லியம் மரியன் பிரணாமின் அனைத்து தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன என்ற கருத்துடன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அது அப்படியா? எப்பொழுது அது நிறைவேறிற்று? ஆதியிலே நாம் பெற்றிருந்த அந்த முதல் வேத புரட்டன் சர்ப்பமாக இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையில் பிழையை நுழைத்து அவருடைய பிள்ளைகளின் மரணத்துக்கு காரணமானான். ஒரு வேத புரட்டன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறான். அநேக ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பின்பற்றி கொண்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சகோதரன் பிரணாம் சொல்கின்றார், மேற்கோள் சபைக்கால புஸ்தகம் 1960: கிறிஸ்துவின் சபை என்னும் கட்டத்துக்குள்ளாக கிரியை செய்கிற 2 ஆவிகளின் உண்மையான வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்றால், மேலும் தேவனுடைய ஆவியை கொண்டு அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பகுத்தறிந்து அதற்கு எதிர்த்து நிற்பார்கள் என்றால், சாத்தான் அவளுக்கு முன்பாக வல்லமையற்றவனாக இருப்பான். கிறிஸ்து அந்த பாலைவனத்தில் அவருடைய துவக்க முயற்சியில் அவனை எதிர்த்து நின்று அவனுக்கு எதிராக வல்லமையை பெற்றிருந்தது போலவே அவன் நிச்சயமாக இன்றைக்கு முறியடிக்கப்படுவான். உலகளாவிய நிகழ்ச்சிகளை குறித்தும் ஜனங்களின் தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்தும் மேலும் கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்தும் அநேக தரிசனங்களை சகோதரன் பிரணாம் பெற்றிருந்தார். அநேக தரிசனங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டன. மேலும் அநேக தரிசனங்கள் இன்னமும் நிறைவேறாமல் இருக்கின்றது. நிறைவேறாத தரிசனங்களில் எடுத்துக்காட்டுகளை இப்பொழுது பார்ப்போம். மேற்கோள்:
தியத்திரா சபையின் காலம் 1960. அப்பொழுது நான் அமெரிக்காவை நோக்கி பார்த்தேன். அது எரிந்து சாம்பலாகி புகைக்காடாக மாறியது. அங்கே ஒன்றும் மிச்சமாக இருக்கவில்லை என்று நான் தரிசனம் கண்டு கூறினேன். நான் இவைகளை முன்னுரைத்துவிட்டு, இது இப்பொழுது கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்பதாக இருக்கிறது என்று கூறினேன். அப்பொழுது அவ்வேழு தரிசனங்களில் முன்னுரைத்தலில் 5 ஏற்கனவே நிகழ்ந்து விட்டது. கத்தோலிக்க சபையானது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். அதுவே முடிவு காலத்தின் வருகையாகும். நான் தரிசனம் கண்டு கூறினேன். எங்கும் அடிமரங்கள் எரிந்து கொண்டிருந்தது போல் இருந்தது. பாறைகள் வெடித்து சிதறியது. முழு அமெரிக்காவும் வெறுமையாக காணப்பட்டது. நான் நின்ற இடத்திலிருந்து எங்கும் பார்த்தபோது யாவும் வெறுமையாக காட்சியளித்தது என்று. இப்பொழுது அது நிறைவேறினதா? எத்தனை பேர் அந்த தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்ல முடியும்? ஒருவேளை நாம் அதை குறித்து எதையும் அறியாமல் இருக்கலாம். நல்லது. ஆனால் நான் நேற்று இரவு கூட செய்தியை கவனித்தேன். அங்கே மத்திய கிழக்கில் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அமெரிக்க ஐக்கிய தேசம் இன்னும் நிலைத்திருக்கிறது. அந்த அமெரிக்க ஐக்கிய தேசம் இன்னும் அங்கே இருக்கிறது. மேலும் ஜனாதிபதி திரு பில் கிளின்டன் இஸ்ரவேலோடும் மற்றும் அரபு தேசங்களோடும் சமாதானம் பேசிக் கொண்டிருக்கிறார். சுவரின் மேலுள்ள கையெழுத்து என்ற செய்தியில் மல்கியா 4 என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை கவனியுங்கள். மேற்கோள்: சுவரின் மேலுள்ள கையெழுத்து 1958. கவனியுங்கள் நண்பனே, இந்த மணி நேரத்தில் அங்கு வேறொன்றும் இல்லை. இந்த அடுத்த 25 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்களில் ரஷ்யா தன்னுடைய செயற்கைக்கோளை இந்த தேசத்தின் மேல் அனுப்பி அவற்றின் ஏவுகணையை நிறுத்தி சரணடையுங்கள், இல்லையென்றால் 2 நிமிடங்களில் தூசியை தவிர வேறொன்றும் இருக்கப் போவதில்லை என்று கூறுவானானால், அவர்களால் அதை இப்பொழுதே செய்யக்கூடும். அதை நினைத்து பாருங்கள். அவர்கள் அதை இப்பொழுதே செய்யக்கூடும். என்ன சம்பவிக்கும்? விமான சரங்குகளை கொண்டும் கப்பல் சரங்குகளை கொண்டும் நம்முடைய நிலங்களை அவர்கள் திரளாக உட்புகுந்து நம்முடைய பெண்களை இழுத்து தெருக்களில் கொண்டு வந்து அவர்களை கால்நடைகளைப் போல நடத்தி பட்டயங்களை அவர்களுக்குள் ஊடுருவ பாய்ச்சுவார்கள். நம்முடைய வீடுகளுக்குள் சென்று நம்முடைய மனைவிகளை எடுத்துக்கொள்வார்கள். மேலும் சிறு குழந்தைகளின் தலையை சுவற்றில் மோதி அடித்து நம்முடைய பெண்களை மானபங்கப்படுத்துவார்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள், அது அவர்களுடையதாயிருக்கும். எல்லா தரிசனங்களும் நிறைவேறிவிட்டதா? லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்னும் முழுகடிக்கப்படவில்லை. அந்த முழு அமெரிக்க ஐக்கிய தேசமும் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. மேற்கோள்: ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் 1965. தேவ தூதர்களின் பட்டினம் என்று உரிமை கொண்டாடப்படும் பட்டினமே. சகோதரன் பிரெனாம் லாஸ் ஏஞ்சல்ஸை குறிப்பிடுகின்றார். நீ உன்னை வானபரியந்தம் உயர்த்தி ஆபாசமான நாகரிகத்தை உலகிற்கு அனுப்பி வெளிநாடுகளும் கூட இங்கு வந்து நமது ஆபாசத்தை எடுத்துக்கொண்டு அதை வெளியில் அனுப்புகின்றன. நீ அழகான ஆலயங்கள், கூரிய கோபுரங்கள் போன்றவைகளை கொண்டிருக்கிறாய். நீ புரியும் செயல்களால் ஒரு நாளில் நீ இந்த கடலுக்கு அடியில் மூழ்கி விடுவாய் என்பதை ஞாபகம் கொள். அந்த பெரிய தேன்கூடு இப்பொழுதே உன் அடியில் உள்ளது. தேவனுடைய கோபாக்கினை உனக்கு கீழே கனன்று கொண்டிருக்கிறது. மேற்கோள்: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் 1965. கலிபோர்னியாவில் நான் கடைசியாக அளித்த செய்தி என் நினைவுக்கு வருகின்றது. நான் மறுபடியும் அங்கே போக மாட்டேன் என்று நினைத்தேன். லாஸ் ஏஞ்சல்ஸ் கடலுக்குள் ஒரு நாள் மூழ்கிவிடும் என்று நான் அங்கு முன்னறிவித்தேன். மேலும் கர்த்தர் உரைக்கிறதாவது: ஆகவே அது நிச்சயம் நிறைவேறும். அவள் முடிந்துவிட்டாள். அவள் கழுவப்பட்டு விட்டாள். அவள் முடிந்துவிட்டாள். அது எப்பொழுது நேரிடும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது நிகழும் என்பது உறுதி. நிலநடுக்கங்கள் உண்டாகி அந்த பட்டினத்தை உலுக்கிய பிறகு அது மூழ்கிவிடும். இந்த சம்பவம் நிறைவேற வேண்டும் என்று நாம் இன்னமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கோள்: கலந்துரையாடல் அறிக்கை 1960. நான் சொன்னேன், கடைசி காலத்திற்கு முன்பு அது நிறைவேறும் என்று.
அங்கே அந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்திரீ எழும்புவாள் என்று. ஏனென்றால் அமெரிக்க தேசம் ஸ்திரீ என்று முத்திரிக்கப்பட்டுள்ளது. அவளுடைய எண் 13. மேலும் அவள் ஒரு ஜனாதிபதியாக எழும்புவாள், அல்லது ஒரு அழகான கவர்ச்சியான ஸ்திரீயாக இருப்பது ஒரு கத்தோலிக்க சபை. இருதயத்தில் இரக்கமற்றவர்களாக இருந்து தேசத்தை கெடுத்து போடுவாள். இந்த தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. இவை சகோதரன் பிரென்னாம் கண்ட 3 பெரிய தரிசனங்கள்தான். மற்றொரு உபதேசம் கூறுகிறது, அதாவது கூடார தரிசனம், அது ஆவிக்குரியதுதான், ஒரு தத்ரூபமான காரியம் அல்ல என்று. அது ஏற்கனவே சம்பவித்தாயிற்று, மேகம்தான் அந்த கூடாரம் என்றெல்லாம் அது சொல்கிறது. ஆனால் அந்த செய்தியாளனே இந்த கூடாரம் தத்ரூபமானதா அல்லது ஆவிக்குரியதா என்பதை பேசும்படி நான் விடுகிறேன். மேற்கோள்: தவறாத வாக்குத்தத்த வார்த்தை 1965. அவர் என் வாழ்நாளில் என்னிடம் சொன்னவைகளில் ஒன்றை தவிர மற்ற எதுவும் நிறைவேறாமல் இருக்கவில்லை. அதாவது, அங்கே ஒரு கட்டிடமோ அல்லது ஒரு கூடாரமோ அமைக்கப்படும். அங்கேதான் அதற்குள்ளாக சென்று வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் நான் அறிந்த வரையில் அது இன்னமும் சம்பவிக்கவில்லை. அந்த காரணத்தினால்தான் தேவன் எனக்கு காண்பித்த தரிசனத்தின்படி 4 வாரங்கள் இருக்கும்படி இந்த பெரிய கூடாரத்தை அமைக்க வேண்டும். மேற்கோள்: அவரை குறித்து வெட்கப்படுதல் 1965. எப்படியோ ஆண்டவரே, அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக எங்களை கூடாரத்துக்கு விரட்டுபவர் நீராக இருக்கக்கூடும். உமது சித்தம் செய்யப்படுவதாக. மேற்கோள்: யெகோவா ஈரே 1956. அந்த கூடாரத்துக்குள் செல்வதற்கு என்னால் சிறிதளவு பொறுத்து கொள்ள முடியவில்லை. மேலும் அது ஒரு மிக சிறந்த காரியமாக இருக்கப் போகிறது. மேலும் அவர் அதை அவருடைய வருகைக்கு முன்பாக அதை செய்ய போகிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். மேற்கோள்: தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக அவருக்கு ஒரு சேவை செய்தல் 1965. இங்குள்ள தர்மகர்த்தாக்களை கூட்டி சேர்ப்பதற்காக இருக்கிறேன். ஓரிடத்தில் கூட்டம் நடத்த ஏற்படுத்துவதாக நான் உணரும்போது இடம் கிடைக்காது என்ற காரணத்தால் கூட்டம் நடத்த இயலாமல் போகும்போது மனம் விட்டு போகிறேன். ஆகவே நம்முடைய கூடாரத்தை எடுத்து ஓரிடத்தில் போட்டு அதே இடத்தில் தங்கி கூட்டம் நடத்தக்கூடுமா என்று அவர்களை கேட்கலாமா என்று நினைக்கிறேன். கர்த்தர் நடத்துகிறபடி பந்து விளையாடும் பூங்கா அல்லது பண்ணை போன்ற இடங்களுக்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அதை நகர்த்தி கொண்டு போவது, அவர் அப்படித்தான் செய்ய போகிறார் என்று உணர்கிறேன். அதை குறித்து தரிசனம் ஒன்றிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மேற்கோள்: அவரை குறித்து வெட்கப்படுதல் 1965. இப்பொழுது நான் மூப்பர்களின் ஆலோசனையை கேட்க ஏவப்படுகிறேன். என் வாழ்க்கையில் தேவனுக்காக நான் தற்போது என் இருதயத்தில் கொண்டுள்ள பசியைப் போல் நான் இதுவரை கொண்டதில்லை. ஆண்டவர் எனக்களித்த தரிசனத்தின்படி எனக்கு சொந்தமாக ஒரு கூடாரத்தை வாங்க நான் உபதேசித்துள்ளேன். இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது என்று நம்புகிறேன். நான் இங்கிருக்கும் போதே நாம் ஏன் அந்த கூடாரத்தை வாங்கக்கூடாது? 1965 சகோதரன் பிரென்னாம் ஒரு கூடாரத்திற்கு ஆவலாயிருந்தார். ஒரு தத்ரூபமான கூடாரத்தை அமைத்து அதிலே கூட்டங்களை நடத்தும்படி. ஏனென்றால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஒரு கூடாரத்தை குறித்து ஒரு தரிசனத்தை அவர் பெற்றிருந்ததாக அவர் அறிந்திருந்தார். தீர்க்கதரிசி அந்த தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று கூறினாரா? அவர் அது ஒரு ஆவிக்குரிய காரியம் என்று கூறினாரா? அவர் அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர் அதை வெகுவாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். தீர்க்கதரிசி தர்மகர்த்தாக்களை அழைத்து அந்த கூடாரத்தை அவருக்காக வாங்கும்படி எதிர்பார்த்தார். அது ஒரு தத்ரூபமான கூடாரமாக இல்லை என்றால் பின்னர் எப்படிப்பட்டதான ஒரு கூடாரத்தை அவர் வாங்கும்படி பேசிக்கொண்டிருந்தார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். உங்களால் ஒரு ஆவிக்குரிய கூடாரத்தை வாங்க முடியாது. பரிதாபமான ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்.
அவர்கள் நன்மையானதை அறியாமல் இவ்விதமான வேத புரட்டான உபதேசங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். விடுதலையின் நம்பிக்கை இங்கே இருக்கிறது. வந்து தேவனுடைய வார்த்தையை, ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புங்கள். எல்லா தரிசனங்களும் இன்னும் நிறைவேறவில்லை. எல்லா தரிசனங்களும் நிறைவேறினது என்றால் பின்னர் பாதாளத்தின் சிறை வீடு, வானவில் ட்ரவுட் மீனை பிடிப்பது, மேற்பட்ட சபையை தீர்க்க தரிசனத்தில் மற்றும் முட்டை வடிவிலான 4 சக்கர வாகனம், ஸ்டீரிங் சக்கரம் இல்லாமல் நெடுஞ்சாலையில் போகிறதை குறித்து காரியங்களின் நிலை என்ன? மேற்கோள்: இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, தியத்திரா சபையின் காலம் 1960. அந்த யுத்தம் முடிந்த பிறகு விஞ்ஞானம் பெரிய பெரிய புதிய காரியங்களை எல்லாம் கண்டுபிடிக்கும் என்று உரைக்கப்பட்டது. அத்தரிசனத்தில் நான் அவர்கள் வடிவமைக்கும் மோட்டார் வாகனம் தொடர்ந்து மாறிக்கொண்டே வந்து முட்டையைப் போல் வடிவம் பெற்று இருக்கும் என்பதை கண்டேன். அது பெரிய நெடுஞ்சாலையில் ஓடுகையில் வண்டியை ஓட்டி செல்ல அதற்கு ஸ்டேரிங் சக்கரம் இருக்கவில்லை. அது ஏதோ சக்தியால் இயக்கப்பட்டது என்று தரிசனத்தில் கண்டேன். இப்பொழுது அவர்கள் அதை உருவாக்கியிருக்கிறார்கள். வில்லியம் பிரெனாமின் மரணத்துக்கு பிறகு அவைகளின் பதிவும் நிகழ்ச்சிகளும் அல்லது எந்த ஊழியமும் இந்த தரிசனங்களின் நிறைவேறுதலை உரிமை கோரவில்லை. அவைகள் இன்னும் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. ஆகவே திரு வேத புரட்டரே, வில்லியம் பிரெனாமின் அனைத்து தரிசனங்களும் இன்னும் நிறைவேறவில்லை என்று உமக்கும் மற்றும் முழு உலகத்திற்கும் நிரூபித்துள்ளேன். நீர் உம்முடைய வேத புரட்டை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பார்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்கின்ற ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறீர்கள். இந்த வேத புரட்டு சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் புதிய நாமம் என்பது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. வெளிப்பாட்டின் மூலமாக இயேசு மற்றும் JVHU என்று. நான் இந்த கேட்டுக்கேதுவான இந்த வேத புரட்டிற்கு எதிராக வந்திருக்கிறேன். அவர்களுடைய வாய்கள் அடைக்கப்பட வேண்டும். இயேசுவின் புதிய நாமம் என்பது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. வெளிப்பாட்டின் மூலமாக இயேசு மற்றும் JVHU என்று இந்த வேத புரட்டு சொல்கிறது. இயேசுவின் புதிய நாமம் என்பது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. வெளிப்பாட்டின் மூலமாக இயேசு அல்லது JVHU என்றால் எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த பெயரை அறிவர். நரகத்தில் உள்ள ஒவ்வொரு பிசாசும் அந்த நாமத்தை அறியும். ஒவ்வொரு போப்பும் அத்தியட்சகனும் பிரசங்கியும் மற்றும் ஒவ்வொரு ஸ்தாபன கிறிஸ்தவனும் அந்த நாமத்தை அறிவான். அந்த நாமம் என்பது அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. வெளிப்பாட்டின் மூலமாக இயேசு அல்லது JVHUவும் அல்ல. இயேசு என்பது கர்த்தருடைய புதிய நாமம் அல்ல என்றும் அது தேவன் மற்றும் அவனுடைய குமாரனின் மீட்பின் நாமம் என்பதையும் வேத வசனம் பிழையில்லாமல் நிரூபிக்கிறது. புதிய நாமம் என்பது இயேசுவின் நாமத்திலிருந்தும் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையிலிருந்தும் மற்றும் JVHU அல்லது குறிப்பிடப்பட்டது போல சகாடியோ என்பதிலிருந்து வித்தியாசப்பட்டதாய் இருக்கிறது. மேலும் அது வெளிப்படுத்தப்பட வேண்டிய நாமமாக இருக்கிறது. இந்த புதிய நாமம் உலகத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாட்களிலிருந்து அது இரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது சபைக்கு இன்னுமாக வெளிப்படுத்தப்படவில்லை. நாம் மல்கியா 4 மேற்கோளிடுகிறோம். மேற்கோள்: சபைகால புஸ்தகம். அது ஆவியானவரால் இறுதியாக கொடுக்கப்படுகிற ஒரு வெளிப்பாடாக இருக்கும். ஆனால் அவர் அந்த நாமத்தை கொடுக்க விரும்புகிற அந்த நாளுக்கென்று அந்த வெளிப்பாட்டை விட்டு வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேற்கோள்: முத்திரைகள் புஸ்தகம். கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். அதுவாகத்தான் அவர் இருக்கிறார். அவர் இப்பொழுது அவ்வாறாகத்தான் அழைக்கப்படுகிறார். அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிற அவரை அன்றி வேறு எந்த மனிதனுக்கும் தெரியாத ஒரு நாமம் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புதிய நாமம் இருக்கிறது. அது கடைசி நாளில் வெளிப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அது அவருடைய ஜெயம் கொள்ளும் நாமம். மேலும் அந்த நாமத்தின் மூலமாக நரகம் மற்றும் மரணம் மற்றும் பாதாளத்தின் மீது முற்றிலுமான ஜெயமானது பெறப்பட வேண்டியதாய் இருக்கிறது.
வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11-21 வசனங்கள் அதை குறித்து பேசுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். உலகத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது முதற்கொண்டு இரகசியமாக வைக்கப்பட்ட கிறிஸ்துவின் அந்த புதிய நாமத்தை தாங்கள் பெற்றிருப்பதாக ஜனங்கள் உரிமை கோருகிறார்கள். அவர்களால் வேத வசனத்தை கொண்டும் செய்தியை கொண்டும் அதை நிரூபிக்க முடியுமா? எப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டது? யார் அதை வெளிப்படுத்தியது? அந்த நாமம் என்ன? அதை கொண்டு அவர்கள் என்ன உற்பத்தி செய்தார்கள்? அந்த புதிய நாமம் வெளிப்பட்டது என்பதற்கான நிரூபணம் என்ன? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய இரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். சபைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஏதாகிலும் இரகசியம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும். வெளிப்பாட்டின் மூலமாக இயேசு என்பது வேத வசனத்துக்கும் இந்த மணி நேரத்தின் செய்திக்கும் முரண்பாடாக இருக்கிறது. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். புதிய நாமம் என்பது வெளிப்பாட்டின் மூலமாக இயேசு என்கின்ற இந்த தத்துவமானது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் அடிப்படையிலானது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. மீட்பின் நாமமாகிய இயேசு ஆதி சபையில் இருந்தவர்களுக்கும் மற்றும் அப்போஸ்தலர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. அவர்கள் அந்த நாமத்தை அறிந்திருந்தனர். அவரையே அன்றி வேறொருவரும் அறியாத ஒரு நாமம் இயேசுவுக்கு இருந்தது என்று வேதவசனம் அறிவித்தது. கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வெளிப்பாட்டினாலே இயேசுவின் நாமத்தை அறிந்திருந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தங்கள் ஜீவியத்தில் நிறைவேற பெற்றனர். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. சகோதரன் பிரண்ணாம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 12 வியாக்கியானப்படுத்தி இப்படி சொன்னார், இயேசு என்பது கர்த்தருடைய மீட்பின் நாமமாயிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவராக அவர் பெற்றுக்கொண்ட புதிய நாமம் என்பது அதை எந்த மனிதனும் அறியான் என்று. மேற்கோள்: முத்திரைகள். மேலும் இயேசு பூமியின் மேல் அவருடைய நாமம் மீட்பராகிய இயேசு. அவர் பூமியின் மேல் இருந்தபொழுது மீட்பராயிருந்தார், அது உண்மை. ஆனால் அவர் மரணத்தையும் நரகத்தையும் ஜெயம் கொண்டு உன்னதத்திற்கு ஏறி சென்ற போது அவர் ஒரு புதிய நாமத்தை பெற்றுக்கொண்டார். அந்த காரணத்தினால்தான் அவர்கள் இன்றைக்கு அலறுகிறது போல அலறி காரியங்களை செய்து ஆனால் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அது இடி முழக்கங்களில் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. இந்த சபையை மாற்றுவதற்கு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அதாவது அங்கே ஒன்று இருக்க வேண்டும் என்று. கவனியுங்கள், அவரையே அன்றி வேறு எந்த மனிதனும் அதை அறியவில்லை. இப்பொழுது கவனியுங்கள், அவரையே அன்றி வேறொருவனும் அந்த நாமத்தை அறியவில்லை. கர்த்தருடைய புதிய நாமத்தின் மூலமாக சபை உண்மையில் எதை உற்பத்தி செய்ய வேண்டியதாயிருக்கிறது? பாவத்தின் மீதான வல்லமை, வியாதி, பிசாசின் வல்லமை, நரகம், மரணம் மற்றும் பாதாளம் ஆகியவற்றின் மீது அதிகாரம் பெற்றுக்கொள்ளுதல். இயேசு அவருடைய பிதாவின் நாமத்தினாலே வந்தார். கல்வாரியில் மரித்து மனுக்குலத்துக்கு இரட்சிப்படையும்படியாக அவர் தேவனுடைய மீட்பின் நாமமாகிய குமாரனாகிய இயேசு என்கிற நாமத்தை எடுத்துக்கொண்டார். இயேசு என்ற நாமம் ஒரு புதிய நாமமாக இருந்தது. JVHU என்பது பழைய நாமமாக இருந்தது. JVHU என்கின்ற நாமத்தின் மூலமாக பரிசேயர்கள் கூச்சலிட்டு அலறிக்கொண்டு ஆனால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்த பொழுது அந்த புதிய நாமத்தின் அதிகாரத்தின் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையை செய்து காண்பித்தார். இயேசு என்கின்ற அந்த புதிய நாமத்தின் மூலமாக அந்த நாளில் பிணியாளிகள் சொஸ்தமானார்கள்.
குஷ்டரோகிகள் சுத்தமாக்கப்பட்டார்கள், பிசாசும் துரத்தப்பட்டன, மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள், அப்பங்கள் பலுகி பெருகின, புயலானது அமைதிப்படுத்தப்பட்டது. மேலும் இயேசு நரகம், மரணம் மற்றும் கல்லறையை வென்று மரணத்தை விட்டு உயிரோடு எழுந்து பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயற்கைக்கு மேம்பட்ட கிரியைகளுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக 4 சுவிசேஷ புஸ்தகங்களை அவர் விட்டுச் சென்றார். இயேசு என்னும் புதிய நாமத்தில் அப்போஸ்தல சபை பரிசுத்த ஆவியின் மகத்தான கிரியைகளை நடப்பித்தது. அந்த புதிய நாமம் அன்றைக்கு இருந்த சபைக்கு சக்தியூட்டியது. கடைசி சபைக்கால செய்தியாளனாகிய சகோதரன் பிரெனாம் பெந்தேகோஸ்தேயின் அதே பொருளை கொண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் முழு உலகத்தையும் 7 முறை அடையாளங்கள், அற்புதங்கள் மற்றும் அதிசயங்களால் அசைத்தார். சபை இயேசுவின் நாமத்தினால் உண்மையில் செய்து காண்பிக்க வேண்டிய கிரியைகள் பல தசாப்தங்களாக மகத்தான தேவ மனிதனால் செய்து காண்பிக்கப்பட்டன. இவ்வளவு கிரியைகளை செய்தும் அவர் ஒருபோதும் பெருமையில் தன்னைத்தான் உயர்த்தி கொண்டு இயேசு என்பதுதான் கர்த்தருடைய புதிய நாமம் என்று தேவதூஷணமாக அவர் உரிமை கோரினதில்லை. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மேல் எழுதப்படும்படியாக 3 தனித்தனி நாமங்கள் இருக்கின்றன, ஒன்றிலிருந்து வித்தியாசப்பட்ட இன்னொன்று. இயேசு என்கின்ற தேவனுடைய நாமம், தேவனுடைய நகரத்தின் நாமம், கர்த்தருடைய நாமம். மேற்கோள்: தியத்திரா சபை கால புஸ்தகம். இயேசு ஜெயம் கொண்ட பொழுது அவருடைய நாமம் மாற்றப்பட்டது. மேலும் அவர் அந்த நாமத்தை வெளிப்படுத்துவார். அவரோடு கூட இருக்க போகிறவன் அவர் ஜெயம் கொண்டது போல ஜெயம் கொண்டு அவனும் ஒரு புதிய நாமத்தை பெற்றுக்கொள்கிறான். மேலும் நான் என்னுடைய புதிய நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். மேற்கோள்: பிலதெல்பியா சபை கால புஸ்தகம். இப்பொழுது தேவனுடைய நாமம் என்னவாக இருக்கிறது? இயேசு. வானத்திலும் பூமியிலும் அனைத்தும் இயேசு என்று பெயரிடப்பட்டது. மேலும் என் தேவனுடைய நகரத்தின் நாமம், அதுதான் புதிய எருசலேம், அதுதான் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. மேற்கோள்: பிலதெல்பியா சபை காலம். நான் என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அவையெல்லாம் ஒன்றே. இயேசு, இயேசு, இயேசு. நான் அவன் மேல் தேவனுடைய நாமத்தை எழுதுவேன். அதுதான் புதிய எருசலேம், அது இறங்கி வருகிறது, அல்லது என் தேவனுடைய நகரம், என் தேவனிடத்திலிருந்து. மேலும் நான் அவன் மேல் என் புதிய நாமத்தையும் எழுதுவேன். மேற்கோள்: சபைக்கால புஸ்தகம். மேலும் நான் என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். என் புதிய நாமம் எல்லாம் புதிதாக்கப்படும் பொழுது, அப்பொழுது அவர் தன்மேல் ஒரு புதிய நாமத்தை பெற்றுக்கொள்வார். மேலும் அவர் நாமமே மணவாட்டியின் நாமமாகவும் இருக்கும். அந்த நாமம் என்னவாக இருக்கிறது என்பதை யூகிக்கிற தைரியம் ஒருவருக்கும் இல்லை. அது ஆவியானவரால் இறுதியாக அளிக்கப்படுகிற ஒரு வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதை மறுதலிக்கிற தைரியம் ஒருவருக்கும் இருக்காது. ஆனால் அவர் அந்த வெளிப்பாட்டை, அந்த நாமத்தை அவர் கொடுக்க விரும்புகிற அந்த நாளுக்கென்று வைத்து வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது நாம் ஒருபோதும் எண்ணி பார்க்க கூடாத மிகவும் அற்புதமானதாய் இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதே நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. இயேசு என்பது கர்த்தருடைய புதிய நாமம் அல்ல என்பதை வேத வாக்கியம் பிழையின்றி நிரூபிக்கிறது. ஆனால் அது தேவனுடைய மற்றும் அவருடைய குமாரனுடைய மீட்பின் நாமமாயிருக்கிறது. மேலும் புதிய நாமம் என்பது இயேசு என்பதிலிருந்து வித்தியாசப்பட்டு இருக்கிறது, மேலும் வெளிப்பட வேண்டியதாய் இருக்கிறது. சிலர் அந்த புதிய நாமம் என்பது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்று யூகிக்கின்றனர். வெளிப்படுத்தல் 19 மேற்கோளிடுகின்றனர். அது அந்த வேத வாக்கியத்திற்கு சகோதரன் பிரென்னாம் கொடுத்த வியாக்கியானத்துக்கும் முரணாக இருக்கிறது. மேற்கோள்: முத்திரைகள் புத்தகம். கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். அதுவாகத்தான் அவர் இருக்கிறார். அவ்வாறுதான் அவர் இப்பொழுது அழைக்கப்படுகிறார். தேவனுடைய வார்த்தை என்கிற அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் அவருக்கு இருந்தது.
அவர் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். ஆனால் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த புதிய நாமமாக இருந்தால் தீர்க்கதரிசி அதை சொல்லியிருப்பாரே. சகோதரன் பிரண்ணாம் ஒருபோதும் தேவனுடைய புதிய நாமம் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்று சொன்னதே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமம், புதிய நாமம் இன்னுமாக சபைக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இயேசுவின் புதிய நாமம் என்பது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, JVHU அல்லது வெளிப்பாட்டின் மூலமாக இயேசு என்றெல்லாம் விசுவாசிக்கிற மக்கள் பிசாசின் வஞ்சனைக்குள்ளாக சிக்கியிருக்கிறார்கள். அவர்கள் சாத்தானால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 10 அங்குல கனமுள்ள இரும்பு சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த புதிய நாமத்தின் வெளிப்பாடு இல்லை. உலகம் முழுவதிலும் உள்ள இப்படிப்பட்ட அக்கிரமமான, பொய்யான மற்றும் வேத புரட்டை நம்பிக்கொண்டிருக்கிற இவர்கள் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் மேட்டிமை கொண்டவர்களும் மறுபடியும் புதுப்பிக்கப்படாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்பி தங்களுடைய மேட்டிமையான இருதயத்தை தாழ்த்த வேண்டும். இப்பொழுது இயேசுவுக்கு ஒரு புதிய நாமம் இருக்கும் என்றால், அப்பொழுது அவருடைய மனைவி, அவருடைய மணவாட்டியும் அவருடைய நாமத்தை தன்மேல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவள் அந்த நாமத்தை கல்யாணத்திற்கு பிறகு மணவாட்டியும் மணவாளனும் ஒன்றாகும் பொழுதுதான் எடுத்துக்கொள்கிறாள். மேற்கோள்: சபைக்கால புத்தகம். நான் அவன் மேல் என் புதிய நாமத்தை எழுதுவேன். எல்லாம் புதிதாகும் பொழுது அப்பொழுது அவர் ஒரு புதிய நாமத்தை தன்மேல் எடுத்துக்கொள்வார். அந்த நாமமே மணவாட்டியின் நாமமாகவும் இருக்கும். அந்த நாமம் என்னவாக இருக்கிறது? அதை யூகிக்க ஒருவனும் தைரியம் கொள்ளவில்லை. அது ஆவியானவரின் மிகவும் இறுதியான வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அதாவது அதை ஒருவனும் மறுதலிக்க துணிய மாட்டான். ஆனால் அவர் அந்த நாமத்தை வெளிப்படுத்த விரும்புகிற அந்த நாளுக்கென்று அதை வைத்து வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது நாம் ஒருபோதும் எண்ணி பார்க்க கூடாத மிகவும் அற்புதமானதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதே நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. ஆகவே மணவாட்டியின் நாமம் என்பது இயேசுவின் புதிய நாமமாக இருக்கும். மேலும் அந்த புதிய நாமம் அவளுக்கு தெய்வீக வெளிப்பாட்டின் மூலமாக அருளப்படும். அந்த புதிய நாமம் என்னவாக இருக்கிறது? அதை யூகிக்க ஒருவனுக்கும் துணிச்சல் இல்லை. யூகம் என்றால் நிரூபிக்க போதுமான ஆதாரமின்றி ஸ்தாபிக்கப்படும் ஒரு கருத்து. அது ஒரு கணிப்பு. ஆகவே அந்த புதிய நாமம் தனக்கு தெரியும் என்று யாராவது உரிமை கோருவார்கள் என்றால் அவர்கள் யூகிக்கிறார்கள். இந்த அம்பலப்படுத்துதல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் காதில் விழுந்தால் அது இந்த கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளின் நுகத்தை முறித்து அவர்கள் அதிலிருந்து விடுதலையாவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அந்த புதிய நாமம் இன்னுமாக வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த புதிய நாமம்தான் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை மற்றும் JVHU என்று சொல்வது வேத புரட்டாக இருக்கிறது. அதிலிருந்து மனம் திரும்பும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.